ஜீவனின் சத்தம். வசதியான வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டாயோ? வசதியாக வாழ்ந்தாரோ அவரை கேட்கிறாய். வீடும் பணமும் வேண்டும் என்று அவரை கேட்டாயோ? உலக வாழ்வு வாழ்ந்தாரோ அவரை கேட்கிறாய். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் கிறிஸ்து என்பவர் யார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற கேள்விக்கு அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்ற கேரக்டர் என்பதை பார்த்தோம். அவருக்கு உருவம் கிடையாது. எனக்குள் இருந்தால் என்னுடைய உருவம்தான் அந்த கிறிஸ்துவின் உருவம். உனக்குள் இருக்கிறார், உன் உருவம்தான் அந்த கிறிஸ்துவின் உருவம். இப்படி 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 600 கோடி மக்களுக்குள்ளும் ஜீவன்தான் இறைவன், ஜீவன்தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவினுடைய குணம் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்ற ஒரு குணமும் அவருடைய குணமாக இருந்தது. ஆக வருத்தங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு, கவலைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு, சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் என்ற குணத்தை மட்டும் தரித்து கொண்டால் போதும். அந்த சுமை லகுவான சுமை, மிக எளிதாக செய்யக்கூடியது, செலவற்றது என்பதை பார்த்தோம். இந்த வாரம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மனுஷகுமாரனுக்காக படைக்கப்பட்டது, மனுஷனுக்காக படைக்கப்பட்டது, மனுஷகுமாரனுக்காக படைக்கப்பட்டது, மனுஷ பேரனுக்காக படைக்கப்பட்டது, மனுஷ பூட்டனுக்காக படைக்கப்பட்டது. ஆக இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்ப காலத்தில் படைப்பாற்றலை தொடங்கிய போதே மனிதன் அதை ஆளுகை செய்வாயாக என்று சொல்லுகின்ற அதிகாரத்தை கொடுப்பதற்கு முன்னாலேயே அவைகளை படைத்ததே இந்த மனுஷகுமாரனுக்காகவும் மனுஷனுக்காகவும் படைக்கப்பட்டது. அப்படியானால் இந்த நாட்களும், வாரத்தில் நாட்கள் 7 நாட்களும் மனுஷகுமாரனுக்காக மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. அதே போல மாதங்கள், ஆண்டுகள், காலங்கள் அனைத்தும் மனுஷகுமாரனுக்காக மனுஷனுக்காக படைக்கப்பட்டவைகள் தான். ஆக நான் ஏற்கனவே போன தடவை சொன்னது போல மனுஷகுமாரன் வேறு, தேவகுமாரன் வேறு. மனுஷகுமாரனாக இயேசு தன்னை காட்டிக்கொள்கிறார். அவருக்குள் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இருந்தார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து இருந்ததால் அவருடைய செயல்பாடுகள் முழுவதும் 8 குணங்கள், நல்ல 8 குணங்களோடு சேர்ந்து தனக்காக வாழுகின்ற நிலை மிக குறைவாகவும் பிறருக்காக வாழுகின்ற நிலை மிக அதிகமாகவும் இருந்தது. இதனாலேயே அவர் இறைவனாக மக்களுக்கு காட்சியளித்தார். இறைவனாக அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. இறைவனாக உயிர்த்தெழுந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பரலோகம் சென்றார். இவைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். இங்கே இவரிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. கேட்பவர்கள் யார்? 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்க தொடங்கினால் தெரியும். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள்.
பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன். இவர் யூத மதத்தில், யூத நாட்டில், யூத வம்சத்தில் பிறந்த இயேசு என்ற மனுஷகுமாரன். இவர் அந்த மத ஒழுங்கின்படி ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாது. இவரும் சாப்பிட்டார். இவர் சாப்பிட்டாரா என்ன என்பது தெரியவில்லை. அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். ஆக இதில் நமக்கு தெரிந்த விஷயம், இவரை பின்பற்றி நடந்து சென்றவர்கள் வேலைக்கு வேலை சாப்பிடுகின்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது இதிலே தெரிகிறது. இவருடைய சீஷர்கள் பல நேரங்களில் பட்டினி கிடந்தார்கள் என்பதை நாம் இங்கே உணர முடிகிறது. அப்படி இவர்கள் பசியாக இருக்கும்போது வயல்வெளியில் நடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். நடந்து செல்லுகிறார்கள். கோதுமை விளைந்து கிடக்கிறது, உருவுகிறார்கள், வாயில் போட்டு மென்று தின்னுகிறார்கள், உண்ணுகிறார்கள். இது அவர்கள் பசியை தீர்ப்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு வேலை. அந்த நாள் ஓய்வு நாள். இதை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இவரை சுற்றி வருகின்ற ஒரு கூட்டம் அவர்கள் வேதபாரர்களும் பரிசேயர்களும். இவர் ஏதோ பேசுகிறது எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறதே என்ற ஒரு வேதனை அவர்களை இவருக்கு பின் சென்று இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க சொல்கிறது. ஆக இப்போ இதற்கு பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேச வேண்டிய நிலை. உங்கள் யூத மதத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜையின் மேல் வைக்கப்படுகின்ற அப்பம், ஒரு சின்ன குறுக்கீடு, இந்த மேஜையின் மேல் வைக்கப்படுகிற அப்பம் அங்கே வேதபாரகன் பரிசேயன் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசையினால் சொல்லப்பட்ட அதே கட்டட அமைப்பு, அளவு, எல்லா முறைமையின்படியும் லேவியாராகவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறையில் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. அதே அடிப்படையில் இன்றும் ஆரியர்களால் கட்டப்பட்டு, ஆரியர்களால் கட்டளையிடப்பட்டு, அல்லது ஆரியர்களின் ஆலோசனை பேரில் அளவின்படி இந்திய மன்னர்களால், தமிழகத்தை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களிலும் இதே மேஜை உண்டு. இங்கேயும் ஆசாரியர்கள் அல்லது உள்ளே வேலை செய்கின்ற அர்ச்சகர்கள், இந்த அர்ச்சகர்கள் மக்கள் கொண்டு வருகின்ற தேங்காயையும் பழத்தையும் வாங்கி பூஜைக்காக உள்ளே எடுத்து சென்று அதில் பூஜை செய்துவிட்டு தேங்காயை உடைத்து பாதி தேங்காயை அந்த மேஜையின் மேலும் மீதி தேங்காயை கூடையிலும் கொண்டு போன பழங்களில் பாதி பழத்தை அந்த மேஜையிலும் மீதி பழத்தை இந்த கூடையிலும் வைத்து திரும்ப வந்து கொடுத்தவர்களிடம் திரும்ப கொடுத்து ஆசீர்வாதம் செய்கின்ற நிலையை அங்கேயும் பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். இப்பொழுது இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காட்டுகிறார். இந்த மேஜையின் மேல் உள்ள அப்பம், வைக்கப்பட்டிருக்கிற அப்பம், ஆசாரியர்கள் அல்லது பூஜாசாரிகள் அல்லது அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு மட்டுமே உள்ள தட்டு, மேஜை. இந்த மேஜையில் வைக்கப்பட்டிருப்பது அர்ச்சகர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடியது. மற்றவர்கள் சாப்பிட்டால் தீட்டு, பாவம். யூத மதத்தின் கோட்பாடுகள் தான் அது. ஆனால் தாவீது ராஜா என்ற யூத மன்னன், இஸ்ரவேலின் மன்னனாக இருந்தவன், பசியினால் அதற்கு முன்னால் மன்னனாகி அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு சவுலினால் விரட்டப்பட்டு காடுகளுக்குள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் உணவற்றவனாக, உண்ண உணவில்லாதவனாக பசியிலே வாடி திரிந்த நேரத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வந்து இந்த மேஜையின் மீது சுட்டு வைக்கப்பட்டிருந்த அப்பங்களை பார்க்கிறான். அவன் பசி அது யாருக்குரிய அப்பம் என்ற கேள்வியை அவனுக்குள் எழுப்பவில்லை. பசி தீர வேண்டும், எடுத்தான், உண்டான். இதை தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார்.
அர்ச்சகர்கள் மட்டுமே, ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டிய உணவை பசியின் நிமித்தமாக இந்த தாவீது என்ற உங்கள் முன்னோரும் என் முன்னோருமானவன் சாப்பிட்டு இருக்க, என் சீஷர்கள் பசியினால், என் மாணவர்கள் பசியினால் பசியை தீர்ப்பதற்காக கொஞ்சம் கோதுமை மணிகளை உருவி சாப்பிட்டது உங்களுக்கு பெரிய பாவமாகி போய்விட்டதோ என்று அவர்களை கடிந்து கொண்டு, அதற்காகத்தான் இவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரன் ஆண்டவனாக இருக்கிறார். 7 நாட்களில் அந்த நாள் மட்டும் விதிவிலக்கான நாள் என்று ஒதுக்கி விடுவதற்கு இயலாது என்கிறார். அங்கே யூத மதத்தினுடைய கோட்பாடு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்திற்கு எதிராக சீஷர்கள் நடந்தார்களா? இல்லை. ஆனால் அவருடைய பசியை தீர்ப்பதற்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் செய்கின்ற ஒரு தவறை அவர்கள் செய்தார்கள். ஆக தேவை ஏற்படுகின்ற போது தவறுகளும் வரும். அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தங்கள் உண்டு, அந்த தவறுகளின் தன்மைகள் உண்டு. ஆக ஓய்வு நாளினுடைய பக்தியை இது உடைத்து போட்டதாக அவர்கள் சீறுகிறார்கள். இவர் அதற்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற போது சொல்லுகிறார், பாருங்கள், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இவர் மனுஷகுமாரன் என்ற இயேசுவிற்குள் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இப்படி சுட்டி காட்டுகிறார். தேவாலயத்திலும் பெரியவர். ஆக இங்கே ஒரு சத்தியம் விளக்கப்படுகிறது. இன்று மத தலைவர்கள், சபைகளின் தலைவர்கள் இந்த விசுவாசிகள் என்ற தங்களை நாடி வந்து மன நிம்மதி பெறுவதற்காக வந்து அவர்கள் சொல்வதின்படியெல்லாம் முழங்கால் படியிட்டு எழுந்திருந்து கீழே உட்கார்ந்து பாட்டுப்படி என்றால் பாட்டு படித்து, கைதட்டு என்றால் கைதட்டி, கை உயர்த்து என்றால் கை உயர்த்தி, கையை கீழே போடுங்கள் என்றால் கீழே போட்டு, இப்படி அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகள் அல்லது மக்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். இவர்கள் சொல்வதன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையோடு முன்னால் உட்கார்ந்திருக்கிற மக்களை பார்த்து இந்த வேதபாரர்கள் சொல்லுகின்ற மிக அற்புதமான விஷயம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவன் கோயிலுக்கு வராமல் அவனுடைய வேலையாக வெளியே இருந்து விட்டான் என்றால் அந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு விளங்காது. அவர்கள் செய்கின்ற எல்லா வேலைகளும் வீணாய் போகும். சாபம் வந்து சேர்ந்துவிடும். அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்காது. இது போன்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ் இவர்களால் தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்று சொன்ன யூத மதத்தின் கோட்பாடுகள் இன்றும் கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடுகளாக மாறி இருக்கிறது. ஆனால் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கிழித்து எறிவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். 2010 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இதை செய்ய தொடங்கிவிட்டார், செய்தார், சொன்னார். ஆனால் ஏனோ மாய வலை இன்னும் பின்னி இங்கே இப்பொழுதும் ஆலய வழிபாட்டிற்கும் ஆலயத்தின் சடங்காச்சாரங்களுக்கும் இந்த போதகர்களால் முக்கியத்துவம் தரப்படுகிறது. விசுவாசிகளும் பயந்து போய் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி போட்டுவிட்டு நேரடியாக உடனடியாக
இதில் கொஞ்சம் சற்று துணிந்தவர்கள் மனைவியை மட்டும், நீ போயிட்டு வாமா, வீட்டில் அமைதியான சூழ்நிலை வேணும், கோயிலுக்கு போகாதுன்னு சொன்னால் கேட்க போகிறதில்ல, நீ போ, நான் உன்னை கொண்டு பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கோயில் வாசலில் கொண்டு விட்டுட்டு அவங்க வெளியே வருகிற நிலை. சரி, இப்படி போகாத ஆட்கள் வீட்டில் இருந்தால் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே ஆடுகிற ஆட்டம், தலைவிரி கோல ஆட்டம், புருஷன் அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை. இந்த சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுத்துகின்றவர்கள் யார்? அந்த யூத மத சடங்காச்சாரங்கள் தானே இங்கேயும் செயல்படுத்தப்படுகிறது. அப்படியானால் இந்த கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து 2010 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளினால் என்ன நன்மை ஏற்பட்டது, என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது? இவருடைய வசனங்களின் மூலமாக நாம் எதையுமே தெரிந்து கொள்ள முடியவில்லையே, தெரிந்து கொள்ள விடவில்லையே. ஆனால் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தலைவர் சொன்ன வார்த்தைகள் எந்த வார்த்தைகளுக்கும் பொருள் இல்லை, அந்த வார்த்தைகளுக்கு நாம் மரியாதை கொடுப்பதும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதங்களை தேடுகின்ற இடம் மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே கேட்கிற இடம் அது. ஆக இந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரே, அவர் உன்னை நல்ல வழிகளை செய்ய சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்த நல்லவைகளை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, தீமைகளை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, உன் செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆராதனைக்கு செல்ல வேண்டும், முழு நேரமும் இருந்துவிட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு, ஒரு வார்த்தை உனக்கு ஆசீர்வதித்து தரும் என்றால், இங்கே கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பு, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எப்படி செயல்படும், நீ எப்படி நன்மை உள்ளவனாக மாற முடியும்? இங்கே அவர் சொல்லுகிறார், ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவதோடு நிறுத்தாமல் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? ஒரு ஆடு, உனக்கு உரிய ஒரு ஆடு கிணத்துக்குள்ள ஓய்வு நாளில், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கிணத்துக்குள்ள விழுந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது, இது கட்டளை என்று நீ வைத்திருக்கிறாய். அந்த ஆடு விழுந்து விட்டது என்றால் அதை தூக்குவதற்கான உழைப்பை நீ கொடுக்க மாட்டாயோ? கொடுத்து தூக்கி விடுவாய் அல்லவா? அது வேற, இது வேற இல்லை. என்ன வேற? ஞாயிற்றுக்கிழமை மனைவியை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுங்கிற சூழ்நிலை இருந்தது. குழந்தை பிறக்கணும், அவளுக்கு டெலிவரி டைமு, கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டு போகணுன்னா அது வேற, இது வேற. அப்போ அந்த வாரம் முழுதும் ஒரு அழகான குழந்தை வீட்டில் இருக்கும், ஆடிக்கிட்டு இருக்கும், தொட்டில் ஆடும், சந்தோஷமாக தானே இருக்கும், நல்ல தானே நடந்திருக்கு, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, வீட்டில் ஒரு சந்தோஷமாக புது வரவு. ஆக இங்கே சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர செயல்பாடுகளில் முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலை, செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலை. நல்ல செயல்பாடுகளை செய்யுங்கள், இவைகளை எல்லாம் 2வது இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகாட்டுதல். சில விதிகளை விதித்து வைத்துக்கொண்டு அந்த விதிகளில் நின்று செய்கின்ற செயல்கள் அத்தனையும் தவறு, சிந்திக்கின்ற சிந்தனை அனைத்தும் தவறு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எந்த சூழலையே எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போய் சரியாக கலந்துக்கிடுவேன். இது என்னது? யூத மத கோட்பாடுகள் தான், கிறிஸ்துவம் இல்லை. கிறிஸ்துவத்தில் ஆலயம் உண்டு, கூடுதல் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவது உண்டு. அங்கே நல்ல ஆலோசனைகள் ஒருவருக்கு ஒருவர் வழங்கப்பட வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் வாழுகின்ற போது கடந்த வாரத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகள், இந்த சபை கூடுதலின் போது என்னால் இப்படி ஒரு தவறு நடந்துவிட்டது, அதனால் இந்த சிரமங்களை சந்தித்தேன், நான் இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் என்ன நன்மைகளை நான் எனக்காக செய்து கொண்டேன், பிறருக்காகவும் செய்து கொண்டேன். பிறருக்காக இந்த நன்மைகள் செய்ததன் மூலமாக என் மனதிற்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் அளவு எத்தனை அதிகமானது. என்னை மற்றவர்கள் உயர்வாக பேசினார்கள், எனக்கு மனதிற்குள் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. நான் அவர்களுக்கு சின்ன உதவிகளைத்தான் செய்தேன், அவர்கள் அதற்காக என்னை பாராட்டிய விதம் மிக உயர்வாக இருந்தது. ஆக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க போய்தான் இது போன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் உன்னால் உதவி செய்ய முடிந்தது என்று அவர்கள் பாராட்டிய போது, காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்று சொன்னது போல ஞானத்தின் மானப்பெரிது என்று அவர்கள் என்னை பாராட்டினார்கள். நீ செய்த உதவி உனக்கு சிறியதாக தெரியலாம், ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அது தேவையான உதவியாக இருந்தது. அதை செய்தாய், அது உனக்குள் இருக்கும் இறைவன் தான் செய்ய சொன்னான், செய்கிறான், உன் இறைவன் வாழ்க என்று மற்றவர்கள் என்னை பாராட்டினார்கள். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு மகிழ்ச்சி, எனக்குள் இருந்து ஆவியானவர் குதித்தார், சந்தோஷத்தை கொடுத்தார் என்பது போன்ற விஷயங்களை ஆலயத்தில் கூடுகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்காக சபை கூடுதல் என்பது சிறந்தது. சபை கூடுதல் வேண்டாம் என்பது அல்ல கிறிஸ்துவத்தினுடைய நோக்கம். சபை கூடுதல் வேண்டும். இவரும் சபை கூடுதலில் கலந்து கொண்டார், பல நேரங்களில் கலந்து கொண்டார். தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்காக சபை கூடுதலை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அந்த சபை கூடுதலினால் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நீ அங்கே போய் உட்கார்ந்து எதை வேண்டுமானாலும் சிந்தனை செய்யலாம், எந்த சிந்தனை வேண்டுமானாலும் ஓடலாம். இன்னும் ஒரு படி மேலே போனால் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு சென்றால், ஆலயத்திற்கு சென்றால் என்னுடையவள் வருவாள், இளைஞர்களுடைய சிந்தனை. மற்ற நாட்களில் அவளை பார்ப்பது. அதே போல இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்றால் என்னுடையவன் வருவான். இது போன்ற காரணங்களுக்காக ஆலயத்திற்கு செல்வது தவறே கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம், பின்னால் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான அற்புதமான விஷயம். இவைகளை தவிர்க்கவும் செய்யலாம், இவைகளை தவிர்க்கவும் செய்யலாம். இதைவிட நல்ல செயல்பாடுகள் வேறு இருந்தால் அவைகளை செய்வதற்காக அந்த நாளை பயன்படுத்தினால் தவறு இல்லை. அதில் ஆசீர்வாத குறைச்சலும் இல்லை. நடக்க வேண்டியது நல்லவை நடக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று அங்கே கோஷ்டிகளாக உட்கார்ந்து வேறு வேறு சிந்தனையில், வேறு வேறு எண்ணங்களில், வேறு வேறு செயல்பாடுகளுக்கு திட்டம் தீட்டுவதானால் அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆலயத்திற்குள் போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? அதனால் எந்த நன்மை வந்துவிடும்? எந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும்? எங்கே இருந்து அந்த ஆசீர்வாதம் வரும்? கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே நடமாடுவதற்கு, அசைவாடுவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறதே. இவர்களுடைய மாய சிந்தனைகள், மாமிச சிந்தனைகள் தானே அங்கே ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்றைய ஆலயங்களில், பெரும்பான்மையான ஆலயங்களில் போதகர்களுடைய சிந்தனைகள் பேச்சாகிறது, வார்த்தைகள் எங்கோ ஓடுகிறது. யூத மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் இங்கே பெரும்பான்மையாக நின்று ஆட்சி செய்கிறது. கிறிஸ்துவத்திற்கு இடமில்லை. இந்த நிலையில் தான் இவர் இதை சொல்லுகிறார். ஆலயங்களுக்கு செல்லுங்கள், நன்றாக ஆராதனை செய்யுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை சொல்லுங்கள், அதற்கு விளக்கம் சொல்லுங்கள். அற்புதமான விஷயம். அங்கே இருக்கிறவர்களுக்கு அது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அங்கே போய் இருந்து யோபுவின் சரித்திரத்தை பார்ப்பதை விட டிவி சீரியலில் யோபுவின் சரித்திரமும், சினிமாக்களில் யோபுவின் சரித்திரமும் நிறைய காட்சி தருகின்றன. அவைகளை பார்க்கலாம் அல்லவா? இதுபோல் வாழ்ந்து தோற்றவர்களுடைய வார்த்தைகளை அங்கே போய் நாம் தியானிப்பதற்கு பதிலாக நேராக சினிமா தியேட்டருக்கு போய்விடலாம். தாவீது ராஜாவை பற்றி அவருடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தேவாலயத்திற்குள் போய் அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்றால் அதைவிட சுவாரஸ்யமான சினிமாக்கள் நிறைய இருக்கிறது. அங்கே போய் தியேட்டரில் சந்தோஷமாக உட்கார்ந்து கலப்படமாக இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் தருவார்கள். அதை அனுபவித்துக் கொண்டு வந்து விடலாமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்வதற்கு போதகர்கள் தயாராக இருந்தால், குடும்பமாக பிள்ளை குட்டிகளோடு அந்த ஆலயத்தில் போய் உட்கார்வதில் ஆசீர்வாதம் மிக பெருமளவில் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வழிகாட்டும் வார்த்தைகள் ஆலயங்களில் பிரசங்கிக்கப்படுவானால் அது மிக உயர்ந்த சந்தோஷத்தை, மிக உயர்ந்த வாழ்க்கையை அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கும். அந்த சூழலை மாற்றுவதற்காக விசுவாசிகளே நீங்கள் போராடுங்கள். எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று கேளுங்கள். எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் வேண்டும் என்று கேளுங்கள். உங்கள் போதகர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் விரும்புவதை அவர்கள் தர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கையில் தான் அந்த போதகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பேங்க் பேலன்ஸ் கூடிக்கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு தேவையான உணவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும்.
அவைகளை எங்களுக்கு தாருங்கள். எங்களுக்கு அவர் வேண்டாம் என்று சொன்ன யூத மதத்தினுடைய கோட்பாடுகள் வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன யூத மத கோட்பாடுகள், இயேசு கிறிஸ்துவை எதிர்த்த யூத மத கோட்பாடுகள், இயேசு கிறிஸ்து உடை தெரிந்த அந்த யூத மத கோட்பாடுகள் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எங்களுக்குள் இருக்கும் ஜீவனுக்கு ஆகாரமாக ஆக வேண்டும். எங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் கிறிஸ்து காட்டிய பாதையில் செல்ல வேண்டும். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் தயவு செய்து போதகரே, எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு விளக்கம் தாருங்கள் என்று விசுவாசிகள் கேட்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது, வருகிறது. மிக விரைவில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஓய்வு நாளுக்கு வந்து சென்று அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு போகின்ற காலம் மாறுகிறது. அந்த மாற்றத்தின் மூலமாக விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க போகிறார்கள். அன்று ஆலயங்கள் பரிசுத்தமாகும், ஆலயம் மக்கள் வாழ்வதற்கான வழிகாட்டும். அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தாவே, அந்த நாளை இந்த மக்களுக்கு கொடும். இவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழட்டும். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக வாழ்வதில் இருக்கின்ற பெருமையை விட கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள் என்ற பெருமை மிக உயர்ந்தது. அந்த நாளை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாடு வரும் காலை தொடு என்று கேட்டானே, ஓட ஓட விரட்டி விட்டு நின்று விட்டாரே. அவரிடமா வசதி வாய்ப்பு வேண்டி கேட்கிறாய், அற்பனே வேண்டாம் என்று விலகி செல்வார். மனோதிடம் வேண்டுமென்று கேட்டு பாரையா, பயமற்ற வாழ்வு வேண்டும் கேட்டு பாரையா.